அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதுகாப்பு வலயத்துக்குட்பட்ட முல்லைவாய்க்கால் பகுதியில் இலங்கை ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் தமிழர்கள் உணவின்றி பட்டினியாலும் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருப்பதாக முல்லைத்தீவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட IAS மற்றும் IPS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 96 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக ஒரு சந்தோஷ செய்தி டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கான 4வது கட்ட 85 தொகுதிகளுக்கு வரும் 7ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்து உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் மகன் திரு மு.க. அழகிரி போட்டியிடும் மதுரையில் தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக முன்னாள் துணை மேயர் M. பாண்டியன் உட்பட 34 திமுகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக ஒரு திடீர் செய்தி மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு நவீன் சர்மா அவர்கள் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறையினர்களுடன் 15வது பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாகவும் மற்றும் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகளிடம் குறைகளை கேட்டிருந்ததாகவும் அனைத்து கட்சிகளும் குறைகளை நவீன் சர்மா மீது அள்ளி வீசியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை ஆள்வதற்கு குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடியை போன்ற ஒரு சிறப்பான தலைவர்கள் தேவை என்று மகாராஷ்டிர நிர்மாண சேனா கட்சி தலைவர் திரு ராஜ் தாக்கரே செய்தி வெளியிட்டுள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் சோனியாவின் மகனுமான ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது தேர்தலுக்கு பின் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவு தருவார்கள் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது மன்னர் செய்தியாளர்களை சந்தித்து இப்பொழுதே பிச்சை எடுக்க ஆரம்பித்தாரோ என்று எண்ண தோன்றுகிறது என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிதிஷ்குமார் போன்றவர்கள் ஆதரவு தேவை என்று இப்பொழுதே பிச்சை எடுக்க ஆரம்பித்து இருக்கிறார் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் திரு சீதாராம் யெச்சூரி டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நடக்காத காரியம் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளரும் அதன் தலைவருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவை ஆள்வதற்கு உறுதியான ஒரு தலைவர் இருந்தால்தான் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க முடியும் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. துருக்கி நாட்டில் நடந்த ஒரு திருமண வீட்டிற்குள் மர்ம நபர்கள் புகுந்து சரமாரியாக சுட்டதில் 44 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் துருக்கியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் நேற்று திடீரென்று வரிகளுக்கான சில தடைகளை விதித்திருக்கிறார். அதன்படி வெளிநாடுகளில் BPOக்களின் மூலம் வேலை வாங்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வரி சலுகை கிடையாது என்று கூறியிருப்பதால் பெங்களூரில் உள்ள வேலைகள் அனைத்தும் தற்போது நியூயார்க் நகருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பிரச்சனைகளை குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை சென்றுள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று இலங்கை அரசியல்வாதிகளுடனும் சமூக பெரியவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாக கொழும்பிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது.
ஆப்கானிஸ்தானில் ராணுவத்திற்கும் தாலிபான்களுக்கும் நடந்த பயங்கர மோதலில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டிலுள்ள கைபர் பழங்குடியினர் பகுதியில் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை கார்குண்டு தாக்குதலில் 7 பாக் படையினர் உயிர் இழந்ததாகவும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக கைபர் பகுதியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கைபர் கணவாய் வழியாக தான் ஆரிய பார்ப்பனியர்கள் இந்தியாவுக்குள் ஆடு மாடு வைத்துக் கொண்டு தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள நாட்டில் அரசியல் குழப்பம் தொடர்ந்து நிலவி வருவதால் நேபாளம் முழுவதும் பதட்டம் நிலவி வருவதாக காட்மாண்டுவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக பொருளாதார கடும் வீழ்ச்சியால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளின் வேலை வாய்ப்பின்மை மிகவும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்றும் அது சராசரியாக 11% எட்டியுள்ளது என்று ஒரு அதிகாரப்பூர்வ கணிப்பு கூறுகிறது. வானிலை அறிக்கை 5 மே 2009 பிற்பகல் 3 முதல் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. நேற்று இருந்த மேகமூட்டம் காற்றால் அடித்து செல்லப்பட்டு விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் மேகமூட்டம் இருப்பதால் அடுத்த 2 நாட்களில் மேகங்கள் வருமா என்பதை இன்னும் 2 நாட்களில் உள்ள சேட்டலைட் படத்தை பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.